கிடைக்குமா என்பது சந்தேகம் தான். திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாரும் போன் பண்ணுவீங்க, நிறைய ஜாயின் போன் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வாக்கு இருக்கணும் வந்து. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை எழுத்துக்கள் வந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து எவ்வளவு படிச்சாலும் பார்க்க முடியாத ஒரு கிடைக்காது. ஏன்னா அப்பே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜீவனாதி கிடைக்கலன்னா நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கிறோம். இதுதான் சத்தியம். ஜீவனாதி கிடைக்கலன்னா ஏதோ சின்ன தவறு இருக்குது, அதை திரும்பிக்கலாம். அப்படியே ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் ஆனால் நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு வாங்கி கொடுப்பார், சித்தர்கள் வாங்கி கொடுப்பாங்க வந்து திருப்பி போடாது. அதனால இந்த ஜீவன் ஆகியது வந்து அதுல வந்து நான் கூட வந்து எழுத்துல வந்தா படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. எல்லாரும் வந்து நீங்க வந்து ஜீவனாதி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஐயா வந்து 2022 இவர் ஐயா வந்து இவர் பத்தி சொல்லணும். காரி உபாசகர் காரி உபாசகர் இதெல்லாம் நீங்க சொல்லியிருப்பார், நெகட்டிவ் செய்யுங்க அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இவர் பல இது பண்ணிட்டு பல திருத்தலாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஆசிரமத்தை அமைச்சு தன்னோட வாழ்க்கை வந்து ஒரு மக்களுக்காகவே வந்து இந்த நெகட்டிவ் போஸ்ட் அதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பண்ணி இது வந்து எல்லாரும் இது பண்ணிருக்கிற ஆசிரமம் அமைச்சு இன்னும் நிறைய இவருக்கு வந்து 2022 ஜீவனாடி வந்தது. 2022 ஜீவனாடி வந்தது. ஆனா ஜீவனாடி பத்தி இதுதான் உண்மை. நான் இதுதான் ஐயா டெல்லியில இருக்கார் வந்து ஜீவனாடி படிக்கிறான்னு சொல்லிட்டார். உடனே கூப்பிட்டு வந்துட்டார். அதனால ஜீவனாடி யார் கிடைக்குமோ வந்து தானே உருவாக வந்து அதனால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வந்து உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரியாதது இருக்குது, புதைந்து கிடைக்குது. அதெல்லாம் வெளியே வரணும். உண்மை ஞானம் என்பது எல்லாருக்கும் தெளிவடையணும். உண்மை ஞானம் என்பது என்ன யாருக்குமே தெரியல, தெரியாதனால கஷ்டப்பட்டுக்கிறோம் எல்லாருக்கும். அதை வந்து சித்தர் மக்கள் தெரியும், சித்தர் மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய விதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய விதி வந்து தெரிஞ்சுக்கணும்னா சாதாரண இல்லை. யாராவது விதி தெரிஞ்சுக்க முடியுமா? பிரம்மன் இருக்கிறது அதேதான் ஜீவனாடி. உண்மையான பக்தி, உண்மையான அன்பு, உண்மையான இப்படி இருந்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். அன்னைக்கே சொல்வார். இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகப்பட்டா எடுத்து வரலாமா? ஐயா வராது, என்னடா இது என்னடா அப்படின்னு போயிட்டாரா அது எழுத்துக்கள் என்பது வராது. அதனால அது எழுத்துக்கள் வரணும்னா நீங்கள் செய்த புண்ணியங்களால் அது எழுத்துக்கிறோம். ஆமா ஐயா, நீங்கள் செய்கின்ற புண்ணியத்தால் மட்டும்தான் அது எழுத்துக்கள் வரும். இல்லைன்னா புண்ணியம் இல்லைன்னா வந்து எழுத்து